தமிழக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை தினம் உத்தராயண புண்ணிய காலம் துவக்கம். பகல் பொழுது அதிகம், இரவு பொழுது குறைவு. அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழியே வந்தது. இந்த உலகத்திலேயே மிகவும் புண்ணியம் செய்த ஒரு நாடு பாரத நாடு. காரணம், ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு இயற்கை சூழல் சூரிய பகவான் ஒளி தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாளைக்கு சூரியனுக்கு பொங்கல் படைத்து நாம் சூரியனை வழிபட்ட பிறகு ஹிந்து தர்மத்தில் வெறும் மனிதனை பற்றி மாத்திரம் நாம் பேசுகிறதில்ல. பிராணிகள் கூட, மலை, கடல், மணல் எல்லாம் புனிதம் நமக்கு. அதனால் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்கிறோம். எனவே விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த கால்நடைகளுக்கு நாளை மறுநாள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கி மஞ்சு விரட்டு, எருது தழுவுதல், ஜல்லிக்கட்டு போன்ற மாடுபிடி விளையாட்டுகள் நடக்கும். அதுக்கடுத்த 3ஆம் நாள் காணும் பொங்கல். உடன் பிறந்த சகோதரன் நீண்ட நாள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று சகோதரிகள் சகோதரனுக்காக வைக்கின்ற ஒரு வேண்டுதலை. ஆகவே தமிழக மக்கள் அனைவருக்கும் பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டில் இருக்கின்ற இந்துக்கள் அனைவருக்கும் மக்கர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள்.